அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஒரு நிறைவான நாளிலே இருக்கின்றோம். இத்தோடு மனதின் குரல் நிகழ்ச்சி, சப்ஜெக்ட், சாப்டர் எல்லாமே நிறைவு பெறுகிறது. ஹோமியோபதியில மைண்ட் அப்படிங்கிற சாப்டர்ல வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து தொடர்ந்து நாம கடந்த 3 ஆண்டு காலமாக பேசி வந்தோம். அது இன்றோடு நிறைவடைகிறது. இதோட நிறுத்திடுவோமா, பேச மாட்டோமா, ஹோமியோபதி சப்ஜெக்ட் தெரிஞ்சிக்க முடியாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. நிச்சயமா அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போக போறோம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? வெர்டைகோ. வெர்டைகோ அப்படின்னா தலை சுற்றல். நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா தலை தான். நாம நேரா நடக்கணும், நல்லா நடக்கணும், ஓடணும், ஒடியாரணும், உட்காரணும், பேசணும் அப்படின்னா தலை சுற்றாமல் இருக்க வேண்டும். அப்படி அந்த தலை சுற்றல் ஏற்படுவது எதனால், எப்படி சரி செய்வது என்பதனை மிக தெளிவாக அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பித்து நம்ம சொல்ல போகிறோம். அதனால் தொடர்ந்து உங்களோடு நாம் பயணித்து கொண்டே இருப்போம் என்ற உத்தரவாதம் தருகிறோம். அதே போல நீங்களும், உங்கள் நண்பர்களும், உங்கள் உறவுகளும், உங்கள் ஊர்க்காரங்களும், நாட்டுக்காரங்களும் இந்த அடியனோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்களும் இந்த மருத்துவ குணங்களை, மருத்துவ விளக்கங்களை பெற வேண்டும், பெற்று நல்லபடியாக இந்த உலகிலே வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய இருக்கின்றோம். நிறைவாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, எவ்ரிதிங் சீம்ஸ் ராங். எதை பார்த்தாலும் அவருக்கு என்னவா இருக்கும்? தப்பாக தான் தோணும், சரியாவே அவருக்கு தோணாது. சிலருக்கு எதை பார்த்தாலும் சரின்னு தோணும், அது ஒரு கேரக்டரு. சிலருக்கு சிலது சரின்னு தோணும், சிலது தவறுன்னு தோணும், அது ஒரு கேரக்டரு. சிலருக்கு சரியானதை மட்டும் சரி என்று தோன்றும், சரி அல்லாததை சரியல்ல என்று தோன்றும், அது ஒரு கேரக்டரு. இது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது எவ்ரிதிங் சீம்ஸ் ராங். எதை பார்த்தாலும் தவறாகவே தோன்றக்கூடிய மன அமைப்பு. இந்த உணர்வு சிலருக்கு இருக்கலாம், இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் 9176380403 சர்வம் ஹெல்த் கேரோடு தொடர்பு கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து உங்களுக்கான மருந்துகளை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்க தயங்க மாட்டோம் என்பதனை கூறி சில மருந்துகளை சொல்லுகிறோம். கோலோசிந்த், ஹெப்பார்சல்ஃப், நாஜா, நக்ஸோமிகா போன்ற மருந்துகள் இது போன்ற எதை பார்த்தாலும் தவறாக பார்க்கக்கூடிய மன அமைப்பை நீக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது என்பதை கூறி நிறைவாக அவையின் ஆத்திச்சூடியை பார்ப்போம். ரொம்ப அழகான ஆத்திச்சூடி என்னன்னு பார்ப்போமா? மெல்லி நல்லால் தோல் சேர் என்று அவை சொல்லுகிறாள். அப்படின்னா என்ன? மென்மையான நல்ல குணமுடைய அன்பும் அறிவும் அழகும் பெற்ற உன் மனைவியோடு சேர்ந்து இன்பமாக வாழ்வாயாக, மெல்லி நல்லால் தோல் சேர் என்று இந்த அர்த்தத்திலே அவை சொல்லுகிறாள். மென்மையான நல்ல குணமுடைய அன்பும் அறிவும் அழகும் ஒருங்கு சேர்ந்த நல்ல மனைவியோடு இன்பமாக வாழ்வாயாக என்று அவை இந்த ஆத்திச்சூடியிலே சொல்லுகிறாள். மனதின் குரல் நிகழ்ச்சியிலே நிறைவு செய்கின்ற இந்த நேரத்திலே நாம் இந்த அவ்வையின் கூற்றை ஒவ்வொருவரும், ஒவ்வொரு இளைஞர்களும் இளைஞிகளும் கடைபிடிக்க வேண்டும். இளைஞர்கள் இளைஞிகள் மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிகள், கணவன்மார்கள் மனைவிமார்கள் இதை கடைபிடித்து இதுவரைக்கும் வாழவில்லை என்று சொன்னாலும் கூட இனியாவது ஒவ்வொருவரும் தங்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதற்கான அனைத்து சக்திகளையும் எல்லாம் வல்ல இறைசக்தி உங்களுக்குள் அருளட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியினை, மனதின் குரல் சப்ஜெக்டை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.